ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். என்ன கதைன்றீங்களா? வாங்க பார்க்கலாம். ஒரு ரிட்டையரான ஸ்கூல் டீச்சரும் அவரோட ஒய்ஃபும் வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருந்திருக்காங்க. அவங்க வந்து தீபாவளி லீவுக்காக ஊருக்கு போகிறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க, அவங்க சொந்த கிராமத்துக்கு. போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் வாத்தியார் அவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து நினச்சாராமா, நம்ம ஒரு வேளை ஊருக்கு போனப்போ ஏதாவது வீட்டுக்குள்ளே யாராவது திருட வந்துட்டா என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்களே, என்ன பண்ணுறது, அலமாரியெல்லாம் உடச்சிருவாங்க, பீரோலாம் சேதப்படுத்திடுவாங்க, அப்புறம் வீட்டை திரும்ப ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்ட்டு என்ன ஐடியா பண்ணாராமா, வீட்டு டைனிங் டேபிளில் ஒரு லெட்டர் எழுதி வச்சாராமா. அதில் என்ன எழுதியிருந்தாருன்னா, அன்புள்ள தெரியாத திருடனே, நீங்கள் என் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு எடுத்த முயற்சிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள்ங்க. ஆனால் வந்து உங்களோட பேட் லக்கா என்னன்னு தெரியல, நான் வந்து ஒரு மிடில் கிளாஸு, நான் வந்து ரிட்டையர் ஆன பென்ஷனை வச்சு தான் நானே வாழ்ந்துட்டுருக்கேன். இங்கே வந்து ரொம்ப வேல்யூபான திங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. அதனால் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்து வீட்டெல்லாம் இது பண்ணி பண்ணுறதுக்கு உங்களோட டைமு எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் நானே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி உங்களோட முயற்சிக்கு ஒரு நான் மரியாதை கொடுக்குற விதமாக இங்கே வந்து என்னால் முடிஞ்ச சிறு தொகையை வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு இன்னொரு ஹெல்ப் வேணால் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நாங்கள் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே 8வது மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரி இருக்கார். அவர் நிறைய ஊழல் பண்ணி சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அடுத்து 7வது மாடியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய ஒரு பெரிய வியாபாரி இருக்கார், அவர்கிட்டையும் சொத்து நிறைய இருக்குது. அது மாதிரி 6வது மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் தலைவர் ஒருத்தர் இருக்கார். அது மாதிரி 5வது மாடியில் இன்னொருத்தர் பிஸ்னஸ் மேன் இருக்கார். அவர் வந்து ரொம்ப கரார், யாருக்குமே காசே கொடுக்க மாட்டார். அது மாதிரி 4வது மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான லாயர் இருக்கார், அவர்கிட்டையும் நிறைய காசு இருக்குது. 3வது மாடியில் பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ண ஒரு அரசியல்வாதி இருக்கார். இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க, அவங்ககிட்ட நிறைய தங்கம் பணம் எல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களோட முயற்சியை வந்து அவங்களோட வீட்டிலலாம் காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களாம் வெளியிலையும் சொல்ல முடியாது, பணம் ஏதாவது திருடு போனால் கூட, ஏன்னா எல்லாமே வந்து அதாவது தப்பான வழியில் சம்பாதிச்சது அப்படிங்கிறத சொல்ல வராது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டாராமா. லீவு முடிஞ்சு திருப்பி வந்து பார்த்தா டேபிளில் ஒரு பெரிய பை இருந்திருக்கு. அந்த பைக்குள்ளே பார்த்தா 10 லட்ச ரூபா பணம் இருந்திருக்கு. அதோட கூட ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரில் அந்த திருடர் என்ன எழுதி வச்சிருக்காருன்னா, மதிப்பிற்குரிய குருஜி, உங்கள் வழிகாட்டுதலுக்கும் போதனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் உங்கள் ஆலோசனையை வந்து பின்பற்றினேன். என்னோட வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அதுக்கு எனக்கு பரிசாக வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த சின்ன தொகையை நன்றி உணர்வோட அடையாளமாக நான் வச்சுட்டு போகிறேன். எதிர்காலத்துலையும் உங்களோட இது மாதிரி ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் எனக்கு கிடைக்கணும். அப்படி இப்படிக்கு உங்கள் திருடர் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாராமா. அப்போ அந்த வாத்தியார் நினச்சாராமா, ஐயோ நான் ஓய்வு பெற்றேன்ல நினச்சேன், ஆனால் என்னோட கற்பித்தல் பணி இன்னும் தொடருது போல இருக்கே, என்ன கொடுமை சரவணா இது அப்படின்னு சொல்லி நினச்சாராமா. எப்படி இருக்குது கதை? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.